இன்னைக்கு நம்ம காற்றின் மொழி சீரியல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, காற்றின் மொழி சீரியலில் நம்மளோட சந்தோஷ் கண்மணியை காரில் ஏற்றிட்டு வராங்க. காரில் ஏற்றிட்டு வரும்போது அப்புறமா தீபிகா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோடனே அது வரேன், மலேசியாவுக்கு போகணும் ட்ரிப்பு, இன்னும் நீ வரலனா எப்படி அப்படி இப்படின்ட்டு திட்டுறாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட சந்தோஷ் வந்துடுறாரு. வந்தோடனே அவளுக்கு அடிப்பட்டது, ஹாஸ்பிட்டல் போனது எதுவுமே தெரியாது தீபிகாவுக்கு. போகாமல் ஏன் இவ்வளோ லேட்டு, தெரியாமல் ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்லை கொஞ்சம் வேலை இருந்துச்சு, இந்த வந்துட்டேன் அப்படின்ட்டு வந்த பிறகு கேட்குறாங்க. கேட்டோடனே அப்புறமா கண்மணி உள்ளே வராங்க. கண்மணி அப்புறமா உனக்கும் எனக்கும் இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளைட் டிக்கெட்டை கிழிச்சு போட்ட பிறகு கண்மணி வராங்க. கண்மணி வர்றதை பற்றி ரொம்ப நன்றி, காப்பாற்றினதுக்கு அப்படின்ற மாதிரி நன்றி சொல்கிறாங்க. நன்றி சொல்லிட்டு பிறகு அவங்க போகும்போது விழும்போது இவர் பதட்டப்படுறாரு. பத்தியா இப்போ கூட பத்தியா, எனக்கு என் மேலே உனக்கு பாசம் இல்லை, அந்த பக்கம் தான் நீ போகிற, அவன் மேலே தான் உனக்கு பாசம் அப்படின்ட்டு தீபிகா என்ன பண்ணுறாங்க, ஃப்ளைட் டிக்கெட்டை கிழிச்சு போட்டுறாங்க. எங்கேயும் போக தேவையில்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வராங்க. சந்தோஷம் நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. ஏன்டா எதுக்குடா இது மாதிரிலாம் ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா, அந்த பொண்ணு விழுந்துடுச்சு, அதனால அடிபட்டுடுச்சு, அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனேன், அதை போய் இவ தப்பாக நினைக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கான ப்ரமோவை காட்டுறாங்க. இன்னைக்கான ப்ரமோவில் வந்து நம்ம கண்மணி நிச்சயதாம்பலம் நடக்குது கண்மணியோட அக்காவுக்கு. அதுக்கப்புறமா ஊமை பொண்ணு இருக்கா அப்படின்ட்டு பார்க்கும்போது கண்டுபிடிச்சோன்னு இந்த பொண்ணு இருக்கிற வீட்டில் நாங்கள் கல்யாணம் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நிறுத்திடுறாங்க. மறைச்சி வச்சிருந்த கண்மணியை பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறமா கண்மணி என்ன பண்ணுறாங்க, வீட்டை விட்டே போயிடுறாங்க. அவங்க பொம்மை 2 ஃபோட்டோஸ் ஒன்று எடுத்துக்கிட்டு பேக்லாம் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. இது வீட்டை விட்டு போனால் தான் என் பொண்ணு கல்யாணம் நடக்கும் அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்லிடுறாரு. கண்மணி அம்மா வந்து போகாத கண்மணின்னு எவ்வளவோ கெஞ்சுறாங்க. அவங்களோட கல்யாணம் நடக்கணுன்னா நான் வீட்டை விட்டு போய் தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு வீட்டை விட்டு போயிடுறாங்க. பார்க்கலாம் கண்மணி அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வராங்களா, இல்லை வேறு எங்கேயாச்சும் தங்குறாங்களா, இல்லை சந்தோஷத்தை பார்க்குறாங்களா, இனிமேல் வரப்போகிற எபிசோட்ஸில் பார்க்கலாம். பாய். இன்றைக்கி நம்ம காற்றின் மொழி சீரியல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க,